Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IOC-யோட எபிசோட் 22 எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் முசாஷினோட கேப்டன் அருமையா ஒரு கோல் வாங்கி இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க முசாஷினோ டீம். இப்போ அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்கடா, நம்ம கண்டிப்பா நல்லா விளையாட முடியும், ஜஸ்ட் பேனிக் ஆகாம எப்பவும் போல யூஸ்வலா மட்டும் விளையாடுங்க, அப்புறம் இந்த லாங் பாஸஸ் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம், லாங் பாஸும் ஷார்ட் பாஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி விளையாடுவோம் அப்படினு சொல்றேன். இல்ல என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்த மேட்ச் ஃபுல்லாவே நம்ம லாங் பாஸ் போட்டு தான் விளையாடுவோம்னு சொல்லிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண கேக்குறான். ஆனா நம்மளோட லாங் பாஸ் தான் சரியா ஒர்க் அவுட் ஆகல அவங்க கிட்ட, அதான் அவங்க கெஸ் பண்ணிட்டாங்களா, அதனால வேணாம் அப்படின்னு சொல்றான். கேம் ஆரம்பிச்சு வெறும் 20 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ள நம்மளோட பழைய ஸ்டைலுக்கு போணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண கேக்குறான். டாச் பண்ண சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகசியும் சொல்றான். என்னடா நீமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அங்க டாகசிமா வந்துட்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். டாச் பண்ண உன்னோட அட்வைஸ் எல்லாம் இங்க கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்ல, உன்ன மாதிரி இதுவரை ஸ்கோரே பண்ணாதவன் பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். பட் ஆசிட் வந்துட்டு அவன் சொல்ற எதையும் கேட்காது, நீ சொல்றதான் கரெக்ட், நானுமே நீ ஃபீல் பண்றதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் இந்த ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ண எல்லாருமே அதே தான் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே நாங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் தான், ஒரு டீமை லீட் பண்ற லெவலுக்கு, ஒரு டீம் எங்களை ட்ரஸ்ட் பண்ற லெவலுக்கு எல்லாம் நாங்க இன்னும் வளரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் அவன் நினைச்சு பாக்குறான். அந்நேரம் கோச் நோசிமி வந்துட்டு ஆசிரியை கூரோட ஆசிட்டோ 3 பேருக்கு ஏதோ ஒரு சிக்னல் தராரு. இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. டோகசி வந்துட்டு சூப்பரா ஒரு லாங் பாஸ் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் இப்ப மிட்ஃபீல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கறனால பால ரிசீவ் பண்றதுக்கு ஹிட் பண்றதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ சொல்றா. பாலுமே இப்ப அப்படியே ஆசிட்டோ கிட்ட வருது. நான் இப்ப பண்ண வேண்டியது ஒரு லாங் பாஸ் அந்த ஸ்பேஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பால் வந்துட்டு யார்ல போய்கிட்டு இருக்கு, ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பரும் நிக்கிறான், நம்ம டீம்ல ஒருத்தன் தலையில வச்சு தட்டலாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். டாச்சி பண்ணவே கமான் யாராவது ஒருத்தர் ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதை ஜம்ப் பண்ணி ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் பிடிச்சிடுறான். அதுக்கப்புறமா தான் டாச்சி பண்ண யோசிக்கிறான், நான் எதுக்கு யாரோ ஒருத்தர் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மேட்சுக்கு இதுதான் நம்மளோட பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நோசிமி சொல்லியிருக்காரு. சோ அவர் என்னை ரொம்பவே நம்புறாரு. சோ இங்க நான் தான் ஸ்கோர் பண்ணணும், ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு ஆளு நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியோட நிக்கிறேன். இப்ப ஆசிட்டோ கிட்ட தான் பால் வருது, வழக்கம் போல தலையை அப்படியே ஆட்டி ஆட்டி போய்கிட்டு இருக்கான். நேரம் சடனா ஒரு செகண்ட் டாச் பண்ண பாக்குறான். அவன் என்ன ஃபுல் சீரியஸ்னஸோட செம்ம டெரரா இருக்கான். இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ ஆகுறான். அந்த ஒரு சின்ன கேப்ல ஆப்போனன்ட் டீம் பிளேயர் பால் அசால்ட்டா விட்டு தட்டிட்டு போயிடுறான். பாலை இப்ப அசால்ட்டாவே இவங்க நம்ம கோர்ட் சைடு கொண்டு போயிடுறாங்க. அந்த சைடு இப்ப டிஃபென்ஸ் பண்றதுக்கு ஆளுமே இல்ல நம்ம டீம்ல, அசால்ட்டா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத டைம்ல அவங்க கேப்டன் கிட்ட இருந்து சடனா டாச் பண்ண வந்துட்டு பால பிடிங்கிறான். பால் அவன் இருந்து வாங்கிட்டு ஓடி வரும்போது டாச் பண்ண மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டணும், அவங்க எல்லாருக்கும் இப்ப காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபயரோட ஓடிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல 2-3 டிஃபெண்டர்ஸ் வராங்க, ஆனா இவன் கன்சிடரே பண்ணல. இவன் டீம் பிளேயர்ஸும் பால எங்கட்ட குறான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதையுமே கேட்கலாவே அசால்ட்டா அந்த யோசிச்சுனே 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி அலைக்கா போவான் பாத்தீங்களா, அதே மாதிரி 2 டிஃபெண்டரா அசால்ட்டா ஏமாத்திட்டு அவன் பாட்டுக்கு போறான். டாச் பண்ண வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு மூவ் உண்மையிலேயே அமேசிங்கா இருந்தது. அப்பதான் ஆசிட்டோக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் டாச் பண்ண லேண்ட ஒரு கேம் பிளேல ஞாபகம் வருது. இப்பதான் அவனை அந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோமே செம ஹாப்பியா இருக்கிறான். டாச் பண்ண எனக்கு லாங் பாஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் கத்துறான். மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நீ பால எனக்கு பாஸ் பண்ணி நான் திரும்ப உனக்கு சென்டர்ல சென்ட் பண்றேன், அதுக்கப்புறமா நீ கோல வாங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்றான். நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன், நீ எனக்கு திரும்ப கரெக்டா கொடுத்துரு அப்படின்னு டாச் பண்ண நினைச்சிட்டு இருக்கான். யார் ஆப்போனன்ட் டீம்ல ஒருத்தன் இவனை தடுக்க வரான். கொஞ்சம் விட்டு அவன் கண்டிப்பா பிடிங்கிருப்பான். ஆனா டாச் பண்ண எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பால பாஸ் பண்ணிடுறான் ஓட்டமுக்கு. ஆனா அது கரெக்டாவும் போகல. ஐயோ இந்த பால தொற்ற முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா கால் வைக்கிறான். அவன் கால்ல பட்டு பால் லைனை நோக்கி வெளியே போக ஆரம்பிக்குது. ரைட்டா நல்ல ஃப்ளோல போய்கிட்டு இருந்தது, பால் இப்ப தேவையில்லாம வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம கடுப்பாயிடுறாங்க. அந்த இடத்துல ஆசிட்டோ ஒரு என்ட்ரியை போடுறான். 2 சூப்பரான ஃபார்வர்டர்ஸோட அருமையான ஸ்கில்ஸோட கம்பேர் பண்றப்ப நான் ரொம்பவே டவுன் ஆதான் தெரிஞ்சேன். ஆனா நான் உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்கேயுமே டவுன் ஆனதே கிடையாது. நீ ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கே பயங்கர என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீ எப்பவுமே தைரியமா அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவ, அதனாலதான் டாச் பண்ண எனக்கு உன்னை மாதிரி ஆகுறது அப்படின்னு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட்ல கேட்டிருப்பான். ஆசிட்டோ அந்த ஒரு பால வேற லெவல்ல படுத்துக்கிட்டு செம்மையா லைன் விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி தூக்கி விட்டுறான் ஒரு லாங் பாஸா. அந்த ஒரு பால ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு கை வச்சு மேல குத்தி விட்டுறான். பால் ஏர்ல போய்கிட்டு இருக்கு. டாச் பண்ண அத்தனை பேரை தாண்டி செம்ம ஸ்பீடா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் முத ரசிச்சு பார்த்த ஒரு பிளேயர்னா அது நீ தான் ஆசிட்டோ. சோ இப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையை தரையில வச்சுட்டு அப்படியே தலைகீழ நிக்கிறான். பால கரெக்டா அங்க இருந்து கால்ட்ட சூப்பராவே அடிச்சு ஏத்துறான் கோலுக்கு. லிட்டரலி தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கோல் அடிச்சு தரான். இவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. இந்த சீசன்ல அவனோட ஃபர்ஸ்ட் கோல், அதுவும் செம்ம தரமான ஒரு கோல் அடிச்சு தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்கோர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அதை நம்ப முடியல, ஒரு செம்ம எக்ஸைட்டிங்ல இருக்கான். யாரும் கோச் நோசமியை பாக்குறான், அவருமே தம்ஸ் அப் காட்டிட்டு நிக்கிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வார்த்தை அடக்கவே முடியல, ஒரு ஆனந்த கண்ணீரோட நிக்கிறான். அடுத்துமே டாச் பண்ண வேற லெவல்ல பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஒருத்தன் பக்காவா லாக் பண்ணிட்டேன், டேய் இவன்ட்ட வந்து பால புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முன்னாடி 3 பேர் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது என்னைய பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அதை என்னால நல்லா சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண நினைச்சிட்டு இருக்கான். அவங்க இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அவங்க மேல பிரஷர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசிமா முன்னாடி போறான். அவங்களோட ஃபியர் இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண அப்படியே அவனை ஏமாத்திட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். அவன் லைட்டா முன்னாடி கிக் பண்ணி விட அந்த பால ஆசிட்டோ கரெக்டா வாங்கிடுறான். டாச் பண்ண இது உனக்காக தான்டா, எனக்கு நீ இவ்வளவு தைரியத்தை கொடுத்துருக்க, அதனால உனக்காக இந்த ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா கிக் பண்றான். ஆனா அந்நியாரோ ரெஃபரி வந்துட்டு ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லிடுறாரு. பால் ஆனா கோல்குள்ள விழுந்துருச்சு. ஸ்டில் ஆசிட்டோ வந்து ஆஃப் சைடுல இருந்து அடிச்சதுனால அதை ஒரு கோலா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆஃப் சைடு போகல, நான் இன்சைடு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ எவ்வளவு கத்தி பாக்குறான். பட் ரெஃபரி கேட்கல. பரவாயில்ல அடுத்த டைம் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண போறான். நீ ஸ்கோர் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குமே ஸ்கோர் வாங்கணும்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குது. ஃபைனலி இந்த ஒரு மேட்ச்ல தான் நான் இப்ப ஃபார்வர்ட் ஆகணுமா இல்ல டிஃபெண்டர் ஆகணுமான்றதே சூஸ் பண்ணணும். டாச் பண்ண நீ தான் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிற, எனக்கு ஸ்கோர் பண்றது ரொம்பவே பிடிக்கும், என்ன பொறுத்தவரை அதுதான் ஃபுட்பாலே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நினைச்சிட்டு இருக்கான். இவன் தான் எஸ்பிரியானோட MVP அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சாட்டகையும் சொல்லிட்டு இருக்காரு. யார் நம்ம டாச் பண்ணாவ தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு. இல்ல நான் டாச் பண்ணாவ பத்தி சொல்லல, அவன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஸ்டில் அந்த நம்பர் 33 அவனை தான் நான் சொல்றேன். அவனோட பேர் வந்துட்டு ஐயோ ஆசிட்டோ. அவனுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்படின்ட்டு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு. ஒரே கேம்ல ரெண்டு இம்ப்ரெசிவான வேற லெவல் லாங் பாஸ் கொடுத்திருக்கான். அண்ட் இப்ப லாஸ்டா டாச்சிபானா மிஸ் பண்ண ஒரு பாஸ் அந்த கால்ல பட்டு வெளியே போனது, அது கரெக்டா அவன் கால்ல படும்போதே இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அவனால கரெக்டா அந்த லைனுக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பால பிடிக்க முடிஞ்சது. இதுவே அவனோட விஷன் எந்த அளவுக்கு லாங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பால் இப்ப டாச்சிபானாவுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்குது. அவன் வந்துட்டு இதனால தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பால் என்கிட்ட விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கத்துறான். அவன் அவனோட டீம் பிளேயர்ஸ் பக்காவா யூஸ் பண்ணி கடைசியில இவன் வந்து ஸ்ட்ரைக் பண்றான். இது உண்மையிலே அமேசிங்கா இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு வெளியே இருந்து. அதே மாதிரி அந்த ஒரு பால சூப்பராவே ஆசிட்டோ கிக் பண்ண வரான். இந்த வாட்டி அவங்களோட கேப்டன் உள்ள வந்து குட்டை குழப்பி விட்டுறான். இல்லனா கோல் அடிச்சிருப்பான் ஆசிட்டோ. டாச்சிபானா போறப்பே வாடா இந்த கார்னர் கிக் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். மேட்ச் வந்துட்டு ரொம்பவே தூரத்துல உட்கார்ந்து ஹானா பாத்துக்கிட்டு இருக்கா. நேரா ஃபூக்குடாவுமே வராரு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் பக்கத்துல போய் மேட்ச் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இப்போ கானிடா கிட்ட வந்து மேனேஜர் சாட்டாக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. டோகசி வந்து இந்த வாட்டி பால குரோடா கிட்ட கொடுக்குறான். அவனை 2 மணி நேரம் சுத்து போட்டுறாங்க. நீ அதை நினைச்சு பேனிக் ஆகாதடா, பால என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேக்குறான். குரோடாவுமே பின்னாடி ஆசிட்டோக்கு பாஸ் பண்ணிடுறான். ஆசிட்டோ வந்து ஓட்டம் அங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஓட்டம் மட்டும் பாஸ் பண்ணிடுறான். ஓகே அவங்களை தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். ஆனா ரெஃபரி வந்துட்டு மறுபடியும் ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஆசிரியர் ஒரு லாங் பாஸ் கொடுக்குறான். அதான் அவங்க டீம் பிளேயர் வாங்கிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கப்ப அப்பயே ஆஃப் சைடு அப்படின்றாரு. என்னடா திரும்ப திரும்ப இதே நடக்குது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ஆஃப் சைடு ட்ராப் தான். நம்ம கரெக்டா எய்ம் பண்ற ஸ்பேஸ் வந்துட்டு இவங்க ஆஃப் சைடுல தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம அங்க கரெக்டா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆசிட்டோக்கு இப்ப அவனோட ஈகிளை ஓபன் ஆகுது. இப்ப நம்ம டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட பால் இருக்குது. இந்த ஆஃப் சைடு ப்ராப்ளத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். பால் டாச்சிபானா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த ஆசிட்டோ சொல்ற பேச்ச நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டாச்சிபானாக்கு தரான். டாச்சிபானா பால வாங்குற டைம்ல ஆசிட்டோ முன்னாடி ஓடிறான். கரெக்டா டாச்சிபானாவும் ஆசிட்டோக்கு முன்னாடி கொடுத்துறான். ரெஃபரியுமே இந்த வாட்டி ஆஃப் சைடு எதுவுமே தூக்கல. எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க நல்லா பயப்படுறாங்க. இப்ப நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் அட்டாக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டே ஓடுறான். நான் இப்ப ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நினைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்க டக்குன்னு அவங்களோட கேப்டன் உள்ள புந்து ஆசிட்டோவை தட்டி விட்டுட்டு பால வாங்கிட்டு போயிடுறான். அவன் கிக் பண்ணி இன்னொரு பிளேயர் தர இன்னொரு பிளேயர் தலையை வச்சு கிக் பண்ணி நம்ம கானிடாக்கு பாஸ் பண்ணிடுறான். கானிடாக்கு சைட்லயே டோகசி டாகிஷிமா 2 பேருமே ஓடி போய்கிட்டு இருக்காங்க. கானிடா மனசுக்குள்ளே நினைக்கிறான் ரிலாக்ஸ் ஆகு, நான் இப்ப காம் டவுன் ஆகணும். இந்த நாளுக்காக நீ எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தன்றதை நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த செலக்ஷன்ல நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். நம்ம டீமோட கோல் கீப்பர் முன்னாடி ஓடி வந்து தடுக்க பாக்குறான். ஆனா கானிடா சூப்பரா அவனுக்கு அகைன்ஸ்டாவே நேரா எத்தி விட்டுட்டு ஒரு கோலை வாங்கி ஸ்கோர் பண்றான். இப்ப முசாசினோ டீம் 2 கோலும் எஸ்பிரியன் பி டீம் 1 கோலும் தான் இருக்காங்க. ஆசிரியர் இப்ப பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்க டீமோட பிளேயர் அசால்ட்டாவே ஆசிரியர் இருந்து புடிங்கிட்டு கொண்டு போயிடுறான். இவங்களோட மொமெண்டம் எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நினைச்சுக்கிட்டே ஓடுறான். அவங்களோட கேப்டன் தான் பால முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆசிட்டோ கரெக்டா அவனை போய் மறைச்சிடுறான். ஐயோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல கானிடா முன்னாடி ஓடி வரான். அப்பதான் கானிடா அவங்களோட கேப்டன் கிட்ட ஒன்னு கேட்டிருப்பான். நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்பேன், அதை எனக்கு பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு. உன்கிட்ட பால் இருக்கிறப்ப நான் முன்னாடி போற மாதிரி இருந்தது அப்படின்னா நீ இந்த கூரடா ஆசிட்டோ இவங்க 2 பேருக்கு நடுவுல மட்டும் பால உன்னால கொடுக்க முடியாது, எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஓ அந்த நிக்கிறாங்க அவங்க 2 பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்பான். ஆமா இவங்க 2 பேருக்கு நடுவுல மட்டும் கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவனுமே வந்துட்டு இந்த வாட்டி கரெக்டா கானிடாக்கு கொடுக்குறான். இவங்களுக்கு நான் எப்படி பெஸ்டான ரிவெஞ்ச் தரணும், நான் ஸ்கோர் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கானிடா மனசுக்குள்ளே செம்ம வெறியோட ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் கோல் கிட்ட போகும்போது டோகசி கரெக்டா அவனை தட்டி விடுறான். என்னதான் அவன் கீழே விழுகிற நிலைமையில இருந்தாலும் கடைசி மொமெண்ட்ல கூட அப்படியே காலை வச்சு எப்படியாவது எத்தி விட்டுறணும்னு சொல்லிட்டு செம்மையா கிக் பண்ணி விடுறான் கோலை நோக்கி. கோல் கீப்பராலையும் அதை பிடிக்க முடியல. ஐயோ போச்சுடா கோல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு காலு உள்ள பூந்து பாலை தடுத்து விடுது. யாருடான்னு பார்த்தா இந்த கூரடா பையா அப்படியே போன வேகத்துக்கு அவன் அந்த போஸ்ட்லயே இடிச்சு செம்மையா அவனுக்கு ரத்தமா வந்துருது. நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் எதுவுமே பேசாம அப்படியே படுத்து கிடக்குறான். டோகசிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கூரடாவோட எய்ம் எல்லாமே ப்ரோ ஆகணும்ன்றது மட்டும் தான் அவனோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கும். ஆனா இப்போதைக்கு வின் பண்ணணும் அப்படின்றது அவனோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியாவே வந்திருக்குது. அதை இந்த ஒரு எபிசோட்ல சூப்பராவே காட்டியிருக்காங்க. ஆசிட்டோமே மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இவனோட ஸ்கோர் பண்ணணும்ன்றதுல இவ்வளவு கொலவெறியோட இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கானிடாவை பார்த்துட்டு செம்ம சேரிங்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா சொல்றாரு ஹானா கிட்ட. இதே மாதிரி நம்ம கீப் அப் பண்ணா ஒருவேளை அவங்களுக்கு ஈக்குவலா கேட்ச் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா சொல்றாரு. உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கேட்கறா. இப்போதைக்கு ஒரே ஒருத்தனால தான் அந்த ஒரு டீமே பயங்கரமா திரட்ட முடியும். அதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோசுமியை தான் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா நோசுமி தானே இப்ப புதுசா ஏதாவது ஒரு பிளான் சொல்லிட்டு அவங்க செகண்ட் ஹாஃப் உள்ள இறக்கி விடணும், அதை மீன் பண்றாரு அவரு. நம்மளும் அங்க போய் மேட்சை பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா கேட்கறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னொரு 2 எபிசோட்ல இந்த ஒரு மேட்ச்ல யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.